தேவனுடைய வீடு. ஒரு நண்பர சமீபத்தில பார்த்தேன். அவர் சொன்னாரு, அதாவதுங்க நெறைய தொழில்கள் பண்றாரு, நெறைய பிசினஸ் பண்றாரு. ஆனா, ஒரு விஷயம் சொன்னது கொஞ்சம் எனக்கு வியப்பாவும் இருந்துச்சு, கொஞ்சம் கேள்வியாவும் இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, "நெறைய பிசினஸ் பண்றேன் அஸ்வின். ஆனா என் ஒய்ஃப்க்கு எதுவுமே தெரியாது." "எதுவுமே தெரியாதா? உங்க பார்ட்னர்ல?" அப்படின்னேன். "இல்லங்க, பார்ட்னர்லாம் வீட்ல தாங்க. நான் பண்ற பிசினஸ் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு வரவேணான்னு சொல்லி நான் எதுவுமே சொல்றதில்லன்னாரு." நெறைய குடும்பங்கள் இப்படி இருக்கிறத நான் பார்க்குறேன். இது நான் என் ஃப்ரெண்டு பார்த்ததுனால இத நான் மென்ஷன் பண்றேன். இப்ப கேள்வி என்னன்னா, தேவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்? வாங்க, பல கேள்விகள் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் டு தி எம்டி ஜெகன். ஒரு கணவன், மனைவி பார்ட்னர்ஷிப்ல பல குட் திங்ஸ் இருக்கு. ஆனா, கணவன் மனைவியோட இருக்கிற பார்ட்னர்ஷிப்ப எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஆரம்பிச்சேன். நெறைய இடங்கள்ல மனைவிக்கு தெரியறதில்ல கணவர் என்ன பண்றாருன்னு. கணவருக்கு தெரியறதில்ல மனைவி என்ன பண்றாங்கன்னு. கேட்டா, அது உங்க பார்ட், இது என் பார்ட் அப்படின்றாங்க. எப்படி இது தேவனுடைய வீடா மாறும்? அதாவது இப்போ இதை வந்துட்டு சொல்லும்போது இப்போ நம்ம 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? நம்ம பேசுகிறத நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்ட். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பிரசங்கியாருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அவர் ஃபேமிலி அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. அவர் பிரசங்கம் பண்ணுறதுல அவர் இருக்கிறாரா இல்லையான்னு அவர் ஃபேமிலி முதல்ல ஆமா. கவனிப்பாங்க. ஆமா, நல்லா பிரசங்கம் பண்றாரு. பட் வீட்ல எப்படி இருக்கும்னு தான். வீட்டில் இவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கணவன் வந்து ஒன்று செய்கிறாரு, மனைவிக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் எல்லாமே மனைவிக்கு தெரியணுமா? அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, ஒரே மாம்சமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனைவிக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்யலாமா, கணவனுக்கு தெரியாமல் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 100% செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை எடுத்துடுறோம் இல்லையா? நம்ம அதுதான் வாதமாக இருக்குது, அதான் சரின்னு நம்ம சொல்கிறோம். இதே நேரத்தில் இப்போ நான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். சிம்சோனுடைய ரகசியம் வந்து அவர் மனைவிக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? கண்டிப்பா தெரியக்கூடாது. அந்த இடத்துல அந்த ரகசியத்தை சொன்னது தானே இவ்வளோ பிரச்சனை காரணம் இல்லையா? ஆமா. அப்போ சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டியது அவசியமாக தானே இருக்குது. அப்போ 100% எல்லா விஷயம். அதே நேரத்தில் இப்போ இப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் எல்லாமே அவரை ஹேண்டில் பண்ணுறாரு, அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. திடீர்னு அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாரு, கான்ஷியஸ் இல்லை. இப்போ அவருடைய ஃபோனை ஓப்பன் பண்ண மனைவிக்கு தெரியல, அந்த பேட்டர்னோ பாஸ்வேர்டோ அவங்களுக்கு தெரியல, அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல, எதுவுமே இல்லாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. இப்போ அவரை சேர்த்தாச்சு, பணம் கட்டுறதுக்கு கூட அவர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியல. இதுவும் தப்பு. அப்போனா ஒரு ஃபேமிலி எங்கே வர வேண்டியிருக்குன்னா, எது தெரியணும் எது தெரியக்கூடாது. சில விஷயங்கள் தெரியக்கூடாதது நல்லது தான், சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் எல்லாமும் மறைக்கப்படவும் கூடாது. 99% தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்படுறது. இந்த மாதிரி சிம்சோன் இஷ்யூவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து மேஜர் அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. சமீபத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூசைட் பண்ணிட்டார். பேப்பரில் வந்து இந்த இஷ்யூ தான் அது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, திடீர்னு அவருக்கு வந்து ஆஃபீஸில் வேலை போயிட்டு, ஆனால் அவருக்கு வந்து அந்த வேலையை பேஸ் பண்ணி அவர் நிறையா கடன் வாங்கியிருக்கிறாரு, இஎம்ஐஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தா இப்படி வேலையை விட்டு அவரை லே ஆஃப் கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பிள்ளைங்க ஃபீஸ் இருக்குது, மனைவிக்கு இப்படி இருக்குது, நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரே நாளில் எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. டக்குன்னு அவர் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இதாகிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்போ அவர் மனைவி சொல்லி அழுதாங்க, டிவியில் அழுகுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் என்ன, எங்கிட்ட சொல்லியிருந்தால் நான் சமாளிச்சிருப்பேனே, இந்த வாழ்க்கையை அவரை விட இந்த வாழ்க்கை எங்களுக்கு முக்கியமா, அவர் கஷ்டப்படும் போது நாங்கள் சேர்ந்து அனுபவிச்சிருப்போமே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னாங்க. இதுவும் ஒரு மேரேஜ் பண்ணும் போதே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலையும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம்ல. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அது ஒரு ஒன்னஸ், அங்கே உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் எஸ்டாப்ளிஷ். பைபிள் அந்த ஒன்னஸ் தான் எதிர்பார்க்குது. ஒன்னஸ்ங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு எந்த வகையிலன்னா ஒரு சில விஷயத்துல ஒன்னஸா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. பைபிள் அப்படி எதிர்பார்க்கல. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இன்னைக்கு நம்ம சம உரிமைலாம் பேசுறோம் இல்லையா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை பேசுறோம்ல. இந்த சம உரிமைங்கிற படைப்பே அப்படிதான் காட் படைச்சாரு. பைபிள்லயே வந்து இந்த பிகினிங் மனுஷனை படைக்கும் பொழுதே அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2 பேரையும் ஒன்னாதான் அவர் சிருஷ்டிக்கிறாரு. அது இல்லாம ஜாஷுவா டைம்லயே வந்து அங்க பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படுது. எல்லா காலத்திலும் இருக்கு.
ஜாஷுவா டைம்ல நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட் அங்க இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிரியாம எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் அங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்படி நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கான கான்செப்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஜாஷுவாங்கிறது வந்து நீங்க டியூட்ரானமிக்கு அப்புறம் சொல்றீங்க, உபாகமத்துக்கு அப்புறம் சொல்றீங்கல்ல, நீங்க ஜெனிசிஸ்ல எடுங்க, ஆதியாகமத்துல எடுங்க. பெண்களுக்கு இல்லாத இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்கு? ரெபேக்கா பத்தி நம்ம பேசும்போது ரெபேக்கா பத்தி சொன்னோம்ல, அவ்வளவு உரிமை கொடுக்குறாங்க. ஆமா, உரிமை கொடுக்குறாங்கல்ல. அப்போ வந்து பைபிள் வந்து இன்னைக்கு இல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 years பேக் அங்கதான் நம்ம அதை யோசிக்கணும். இன்னைக்கு சம உரிமையை இன்னைக்கு பெண்கள் வாங்குறதுக்கு இப்போ வரும்போது நம்ம இவ்வளோ பேசுறோம். அதுவும் தமிழ்நாடு, பல நாடுகளில் இன்னும் இல்லை. ஆனால் பைபிள் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஜட்ஜஸாக ஒரு பெண்ணே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். அந்த ஒன்னஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த ஒன்னஸை நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி கொண்டு வர வேண்டியது இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. சில வீடுகளில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கலி ஒன்னஸ் இருக்குது அவங்களுக்கு, கணவன் மனைவியும். சில நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்த்து. பாஸ்டர் வந்து ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்காரு, கீழே இருந்து எல்சிடி ப்ரொஜெக்டரில் வந்து அவங்க ஒய்ஃப் தான் வந்து பாட்டு மாற்றுறது போடுறது எல்லாமே பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இவருடைய கண்ணை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அடுத்த பாட்டு என்ன. இப்படி திரும்பினா அடுத்து வருது. இவர் பேசவே இல்லை. நீங்கள் சில நேரத்தில் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில ஆட்களுக்கு புரியாது தெரியுங்களா? செய்கையெல்லாம் காமிப்போம். செய்கை காட்டுறது ஓகே, பண்ணி தொடடான்னு சொன்னாலும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இவங்க ஒன்றுமே சில திரும்பி பார்க்குறாரு, அவங்க மாற்றுறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். எப்படின்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, பழகிடுச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போனா இந்த ஒன்னஸ் எல்லாம் இருக்குது, ஃபிசிக்கல் ஒன்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தேவைப்படுறது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ். அதுதான் தேவனுடைய வீடு. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸோட இருக்கக்கூடியதான ஒரு வீட்டை நம்ம வந்துட்டு பைபிளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ஆச்சரியமா பிரமிச்சு பார்த்த ஒரு ஃபேமிலி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இவங்களை பற்றி இவங்களை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றி பைபிளில் 6 இடத்துல வரும். 6 இடத்துல வரும். 6 இடத்துலையும் இவங்க பேர் சேர்ந்து தான் வரும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சேர்ந்து தான் வரும். அது வரதே சேர்ந்து வருது. ஆமாம், ஒரு இடத்துல கூட தனியாக வராது. இது எதுக்கான ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, பைபிள் எப்படி சொல்ல வருதுன்னா, இந்த ஒன்னஸ் நம்ம சொல்கிறோம்ல, இவங்களை பிரிச்சே நீங்கள் பார்க்க முடியாது. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த ஃபேமிலியை எப்போ நீங்கள் இணைச்சி தான் பார்க்க முடியும். சொல்லும் போது அவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அப்படி அமையும். சில பேரை வந்து சொல்லும் போது மனைவி பேரோட சேர்ந்தே தான் அவங்க பேர் வரும். மினிஸ்ட்ரியில் கூட ஒரு சிலர்லாம் பார்ப்பேன். சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மனைவி பேர் அவங்க பேர் சேர்ந்தே தான் வரும். அப்போது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா சொல்கிறோம்ல, 6 தடவை வரும்னு சொன்னல, அதில் 3 தடவை பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு வரும், 3 தடவை ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு வரும். ஓகே. அந்த மனைவியோடைய பேர் 3 தடவை முன்னாடி வரும், 3 தடவை கணவனுடைய பேர் முன்னாடி வரும். நீங்கள் இப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்னஸை பார்க்க முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஒய்ஃபை நீங்கள் பார்க்க முடியுமா? புரியுது. அதுவும் பைபிளில் பதிவாது. பைபிளில் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு இனிஷியல் வந்து அப்பா இனிஷியல் போடுறோம், மனைவி அம்மாவோட இனிஷியல் நம்ம போடுறதில்ல. ஒரு சிலர் அம்மாவோட இனிஷியலும் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்லும் போதே அப்பா பேர் அம்மா பேரை சேர்த்து சொல்றது. அதில் 3 தடவை அப்பா பேர் முன்னாடி, 3 தடவை அம்மா பேர் முன்னாடி. எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது, எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க இந்த ஒற்றுமைக்கு காரணம் என்ன? ஏன் பைபிளில் இவ்வளோ முக்கியத்துவம் இந்த 6 தடவை சொல்கிறீங்கல்ல? அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன நம்ம கற்றுக்கலாம்? நம்ம இவங்க பைபிளில் என்ட்ராகிற இடத்துல பவுலும் என்ட்ராவார். ஓகே. ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் பவுல் தான் வர்றாரு. இப்போ ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய பிறப்பு, இவர் எங்கே பிறந்தாரு, அந்த அம்மா எங்கே பிறந்தாங்க, என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்க, இது எதுவுமே இதில் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறது கூட தனித்தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஆக்கிலா இன்னொருத்தருடைய பையனாக இருந்திருப்பாரு, பிரிஸ்கில்லா இன்னொருத்தருடைய. ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு கணவன் மனைவி சேர்றதுக்கு முன்னாடி கிங்டம் ஹெவன் வந்து ஒரு தீர்மானம் பண்ணுது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கிங்டமுடையதான அந்த திட்டம்னு இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின்படி தான் ஒரு ஃபேமிலி சேரணும். ஸோ மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்ன்றாங்கல்ல, அது கரெக்டாக பொருந்தது இல்லை? ஒரு சின்ன சேஞ்ச், அவங்க சொல்றது கரெக்ட் தான். பட் நான் ஏன் அளவில் சொன்னேன், பிளான்ட் இன் ஹெவன் பட் மேட் இன் எர்த், பிளான்ட் இன் ஹெவன். ஆனால் எர்த்தில் அது நடக்குதாங்கிறதா முக்கியம், தேவ சித்தம் நடக்குதான்னு தான் முக்கியம். அப்போ வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்ம கரெக்டாக அந்த ஹெவன்லி பிளான்ல போயிட்டா நிறைய விஷயங்கள் நம்ம ஹெவன்லி பர்ஸ்பெக்டிவ்லயே, முழு விஷயமே ஹெவன்லி பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இப்போ இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னாலும் இந்த பைபிள் அவங்க ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்கும் காட்ஸ் பிளான், ஃபினிஷிங்கும் காட்ஸ் பிளான்ல தான் இருக்கும். ஈசாக்கில் வந்து
யாக்கோபு இஸ்ரேல், இஸ்ரேல் வந்து யூதா அவன் பையன், யூதால இயேசு, அவர் வந்து சிலுவையை மீட்கணும். இதை பேஸ் பண்ணித்தான் ஆபிரகாம் சாராளை கல்யாணம் பண்ணணும். அங்க ஒரு மேப்புக்கு இது இங்க ஒரு அந்த ரிசல்ட்டுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. அப்போ நீங்க இந்த பிளான் நடக்கணும்னா கிரைஸ்ட் வந்து குருசிஃபைட் ஆகி அவர் வந்து உலகத்தை மீட்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆபிரகாம்கிட்ட இருக்கு, சாராளை கல்யாணம் பண்றதுல இருக்கு. ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ண இது நடக்காது. இன்னொன்று, ஏப்ரஹாம் வந்து அவர் குடும்பத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு, விசுவாசத்துல வெளியே வராரு. சப்போஸ் அங்க வரலன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் பிளானை மிஸ் பண்றோம்ல. குளோபல் பிளஸ் ஹெவன்லி பிளான், ஹெவன்லி பிளான் அதை மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. அப்போ கடவுள் சொல்றத நம்ம செய்யறதுக்கு நம்ம கேட்கணும். அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாராளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆபிரகாம் அதுக்கு மேலே தனியா ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. அவரை பத்தின தனியான விஷயங்கள் இருக்காது. தேராகு ஆபிரகாமை பெற்றான்னு இருக்கும். அதுக்கு அடுத்து ஆபிரகாமை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை அழைத்து கொண்டு கானானுக்கு போனார். அவங்களும் கோஆபரேட் பண்றாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எங்க காட்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் பைபிள் உங்களையும் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்து சின்ன வயசுல எப்படி வளர்ந்தாரு, எந்த ஸ்கூலுக்கு போனாரு, இது எதுவுமே இல்லைங்க. அவர் எங்க காட்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்றாரோ அங்க பைபிள் ஸ்டார்ட் ஆகுது அவர் விஷயத்துல. அந்த இடத்துல சாராளும் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காட்ஸ் பிளானை கர்த்தர் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கூட இருக்கிற பார்ட்னர், உங்க கூட இருக்க பேர், அதுவும் அங்க ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுல. அப்ப அந்த பேர் வந்து காட் சொன்னதா இருந்தா தானே ஸ்டார்ட் ஆகும். அங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா, அங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டார்டிங்கே வராது இல்ல. சாம்சனோட வாழ்க்கையில ஒரு சின்ன குறுக்கீடு அங்க சொல்லும் போது சொன்னீங்க, ஒரு ரகசியத்தை அவங்க சொல்லலன்னு. ஆனா அங்க ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், தேவனுடைய திட்டத்துல அந்த மேரேஜ் நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிற, அதுதான் அங்க வருது. அது காட்ஸ் பிளான்லயே இருக்காது. சோ காட்ஸ் பிளான்ல இல்லைன்னா எங்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. அதுல நீங்க பர்டிகுலரா பாருங்க, இவன் ஆசைப்பட்டு போய் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுவான். சோ அங்க ஒரு வேர்ல்ட்லி பிளான் வருது. வேர்ல்ட்லி பிளான் அங்க வருது. சோ காட்ஸ் பிளான் ஒன்னு இருக்கு, வேர்ல்ட்லி பிளான் இருக்கு. இப்போ காட்ஸ் பிளான்ல சாம்சன் இருக்காரு, சிம்சன் இருக்காரு. இந்த பிளான்ல இந்த அம்மா இருந்தா இந்த ரகசியத்தை இந்த அம்மா இவன்கிட்ட சொன்னா, இவர் வந்து சொன்னாலும் இந்த அம்மா வெளியே சொல்லாது. எக்ஸாக்ட்லி. சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். கணவரோட அந்த பேஸ் லைன், இவர் எதுக்காக படைக்கப்பட்டாரு, எதுக்கு கொண்டு வந்தாரு, தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பேரை வைக்கப்பட்டாரு. அப்போ இவர்கிட்ட இருக்கிற இந்த விஷயம் எவ்வளவு, இந்த அம்மா அவரை விட அதிகமா இதை காப்பாற்ற தொடங்கிடுவாங்க. அந்த அம்மா இந்த பிளான்லயே இல்ல. நிறைய ஊழியத்துல நான் பார்க்கும்போது அந்த பாஸ்டர், நான் வந்து பாஸ்டர்னு சொல்றதுனால வெறும் ஊழியக்காரரை மட்டும் சொல்றேன் அப்படி எடுத்துக்க வேண்டாம், சர்ச் பாஸ்டர் மட்டும், எவாஞ்சலிஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. நிறைய எவாஞ்சலிஸ்ட்டை நீங்க பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து பலகீனமா இருப்பாங்க. நான் பலகீனம்னு சொல்றது வந்து கேரக்டர்ல சொல்லலை, அவங்களுக்கு வந்து காசை ஹேண்டில் பண்ண தெரியாது, இப்படி வச்சுப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. பட் காட் கொடுக்குற பேர் இருக்குல்ல, அந்த அம்மா கரெக்டா இருப்பாங்க. அதுல சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப நல்லவருங்க, எடுத்து நிறைய கொடுப்பாரு, அந்த அம்மா தான் கொடுக்க விட மாட்டேங்குது. இல்ல, அந்த அம்மா தான் கரெக்ட். அதுக்கு தான் காட் அந்த அம்மாவை கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு சில ஊழியக்காரங்களை பார்ப்பேன், இவங்க ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரியதான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யாராவது சோகமா பேசினா எடுத்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறையானும் போது நிறைய ஊழியக்காரங்க ஏமாந்துருவாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா இருந்து காப்பாத்துவாங்க. அந்த இப்ப அந்த அம்மா தேவைப்படுதுல அந்த மினிஸ்ட்ரிக்கு, இல்லைன்னா இவர் மினிஸ்ட்ரி நடக்காது. டிசைன் பண்ணும். ஆமா, பிசாசு என்ன பண்ணிடுவானா, இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்கள் ஏமாத்திடுவான். அந்த இடத்துல அந்த அம்மா தான், நான் ஒரு லிட்டரலாவே ஒரு பாஸ்டர் பார்த்துருக்கேன், டிசிஷன் அந்த அம்மா தான் மேக்சிமம் எடுப்பாங்க. நான் ஆரம்பத்துல யோசிப்பேன், என்ன இவங்க போய் இவ்வளோ அவரை டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லும் போது, அவங்க அது இல்லாமல் இருந்தால் அவர் ஊழியமே இருந்திருக்காது. சில இடங்களில் உடனே இதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு அந்த பர்டிகுலர் லைஃபுக்கு, அவருடையதான வாழ்க்கைக்கு, அந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த அம்மாவோடைய பார்ட் எதுவா இருக்கு, இவர் எங்க வீக் ஆகிறாரோ. இப்போ நீங்க பாடியில கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ் குறைவா இருக்குன்னா பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரம் அங்கே தேவைப்படுது, இதை போட்டு அதை காம்பன்சேட் பண்ணி ரெண்டும் பண்ணாதான் ஒன்னா இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய லைஃப்லையும் இவங்க வரும்போது அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு பேர் தான் ஒன்னஸ். அதுதான் தேவனுடைய வீடு. அதான் தேவனுடைய வீடு. இன்னைக்கு பல நேரங்களில் நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் காட் உங்களுக்கு ஒரு ஆளை கொடுப்பாரு. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டாலே ஒரு ஐ வுட் சே மெஜாரிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்க இப்போ லைஃப் லாங் சொல்றேன். இப்போ இங்கே தான் பிரச்சனை. இப்போ லைஃபுங்கிறது வந்து ஒரு கார் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறது இல்லை. லைஃபுங்கிறது மொபைல் மாதிரி ஒரு 2 years ஒன்ஸ் மாத்துறது இல்லை. லைஃபுங்கிறது உங்களோட டில் எண்ட் வரைக்கும் அந்த பார்ட்னர் கூட வரணும். நீங்க பண்ற அந்த பார்ட்னருடைய செலெக்ஷன் ராங் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மாற்ற முடியாது.
நீங்கள் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும். பைபிள் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்கு, நம்ம அதை தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்க போகிறீங்கன்றது இதை வச்சு தான் இருக்குது. இப்போ இந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஆள் கர்த்தர் சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அழகாக பிசாசு கிறிஸ்தவர்களுக்குள்ள, ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு அவன் பண்ண பெரிய டாக்டிஸ் என்னன்னா, படிப்பையோ பணத்தையோ அந்தஸ்தையோ எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துட்டான், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பின்னாடி வச்சுட்டான். இப்போ நீங்கள் நல்லா படித்த பையன் படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணுவானான்னு மட்டும் சொல்லுங்கள், பலதர யோசிப்போம். நீங்கள் யோசிப்பீங்களா? இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக அடுத்த வார்த்தை நம்ம சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், லைஃப் நல்லா இருக்குமா? இன்னைக்கு நாளைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும். அப்போ நீ என்ன தேடுறன்னா வீட்டில் ஒரு டியூஷன் டீச்சரை தேடுற. நாளைக்கு யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இவர் நல்லா படித்தவராக இருந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அந்த அம்மா வந்து படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா இவர் வீட்டில் வரும்போது அவங்க வந்து சிலர் கூட்டு வரும்போது பிஹேவ் பண்ண தெரியாது. அப்போ நீ என்ன எதிர்பார்க்குற? ஒரு நல்ல பிஹேவ் பண்ண தெரிஞ்ச ஸ்டூவர்ட் எதிர்பார்க்குற. ஆனால் இங்கே நீ இன்னுமே உனக்கு கர்த்தர் வச்ச பிளானை கட்டி எழுப்பக்கூடிய அம்மாவை நீ அங்கே எதிர்பார்க்கல. இது பெண்களுக்கும் பொருந்தும். ஒரு ஆணை தேடும்போது அவங்க எப்படி தேடுறாங்க? மாப்பிள்ளை தேடும்போது நல்லா படித்து கை நிறைய சம்பாரித்து நல்லா வச்சு பாரா பொண்ணை. இதுதான் நம்மளுடையது. நான் கேட்குறேன், கை நிறைய சம்பாரித்து நல்லா வச்சுக்கிட்டு உன் பொண்ணை டெய்லி அடிக்கிறவனா இருந்தால் ஓகேவா? ஒரு நடந்த சம்பவம் தான். நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. மனைவியை வந்து தொடக்கூட மாட்டார் இவர். ஒரு 2 வருஷமாச்சு, குழந்தை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கேட்டால் அவர் சொல்கிறார், பிஸ்னஸில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன், இந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே நான் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி. இது ஓகேவா? அப்போ இன்னைக்கு வந்து எது மிஸ் ஆகுது? யூ வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறதை விட ஒரு நல்ல சாதாரணமாக ஒரு குறைவான சம்பாதிக்கிற ஒருத்தனா கூட இருக்கட்டுமே, அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவன் நிம்மதியாக வச்சுக்கிட்டானா போதும்ல. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டில் வந்து தூங்க தானே போகிறீங்க இல்லையா? என்ன பண்ணலாம், நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு வந்து தூங்க தானே போகிறீங்க. தூங்க விடாத ஆள் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பேஸை வச்சு தான் நீங்கள் உங்கள் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணல, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரெஸ்டே இருக்காது உங்களுக்கு. அதுதான் இங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட ஸ்பெஷாலிட்டி. அதான் மெயின் ஸ்பெஷாலிட்டி. மெயின் ஸ்பெஷாலிட்டி. தே வில் ஸ்டார்ட் வித் ஒன்னஸ். தே நோ. இப்போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. 18 சாப்டரில் அவங்க வராங்க. ஆக்கிலா பிரிஸ்கிலா 18 சாப்டரில் ஆஃப் ஆக்ஸில் வராங்க. வரும்போது இந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக மட்டும் யோசிங்க. 2வது வசனத்தில் கொருந்து பட்டணத்துக்கு இந்த சம்பவம் நடக்குது. கொருந்தியன்ஸில் இது நடக்குது. 18:2 நடக்குது. இத்தாலியிலேருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வேறு ஊர். இப்போ அங்கேருந்து கவர்மெண்ட் வந்து இவங்களை என்ன செஞ்சிருச்சு? கிளவுதியன் ராயன் அனுப்பி விட்டான். வந்துட்டாங்க இவங்க. இப்போ இவங்களே அகதி. இவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா அப்படின்னு இருக்கு. பொன்டிஃப் அந்த ஊருக்கு சேர்ந்த ஆக்கிலா இவர். பட் இவர் வந்து இஸ்ரேலைட். இப்போ இந்த வீட்டுக்கு திடீர்னு பவுல் வராரு. ஆக்கிலா கூட்டு வராருன்னே வச்சுக்கோங்க. இவங்களே அந்த நாட்டுக்கு கெஸ்ட்டு இன்னொரு கெஸ்ட் வராரு. அவரை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நம்மளே ஊருக்கு புதுசு. 2வது, நானே இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனில் நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு ஆள் அக்செப்ட் பண்ண முடியுமா? அதுவும் கணவன் மனைவியை சேர்ந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதான் இங்கே வெரி இஷ்யூ. இந்த ஸ்பிரிச்சுவல் மூவ், இதில் என்னங்க ஸ்பிரிச்சுவல் மூவ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொண்டது ஒரு கெஸ்ட் அல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டது ஒரு மென்டரை, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொள்கிற ஆள் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ராங் பர்சனை ஏற்றுக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க, ரைட் பர்சனை துரத்துறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ நடக்குது இல்லை? ஆனால் இங்கே அந்த ஸ்பிரிச்சுவலாக ஒரு மென்டரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மைண்ட் வருது பாருங்க அவங்களுக்கு. இதுதான் அவங்க லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது. இதுதான் பைபிளில் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொள்றது பவுல்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தான் இன்னைக்கு பவுல், செயின்ட் பவுல். அன்னைக்கு அவங்களுக்கு அது செயின்ட் பவுல் கிடையாதுல்ல, சாதாரண ஒரு நபர். அவரு இஸ்ரேல்ல இருந்தா நம்மள மாதிரி ஒரு பென்னிமீன் கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆள் வர்றாரு. சார் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் பிரசங்கம் பண்றேன். என்ன பிரசங்கம் பண்றோம்? ஒரு புது மார்க்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், கிறிஸ்தவ மார்க்கத்தை. அப்படியா? இது வரைக்கும் அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது ஒரு அன்னோன் காடு, ஒரு அன்னோன் ரிலீஜியன், இவர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுகிற இடத்துலலாம் இவர் அடிக்கிறான், பேசுகிற இடத்துலலாம் திட்டுறான். இவர் இவங்க வீட்டில் வச்சுக்கணும். இது உங்களால் எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாருங்க, எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மூவ். அந்த ஒன்னஸ்
இவங்க 2 பேரும் சேர்ந்து பவுலை ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பவுலை ஏத்துப்போம்? பவுல்னு தெரியாத போது பவுலை ஏத்துப்போமா? அதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள இருந்த முதல், அது இவங்க லைஃபையே சேஞ்ச் பண்றதான டிசிஷன் அது. இன்னும் சொல்ல போனா தன் வாழ்க்கைய கூட பணைய வைக்கிற ஒரு டிசிஷன் அது. உண்மை, நீங்க சொல்ற 100% உண்மை. அந்த ஊர்ல 1.5 வருஷம் பவுல் இருக்கிறாரு. 1.5 வருஷமா பிரச்சனையோட தான் இருப்பாருங்க. ஏன்னா பவுலுக்கு பிரச்சனைனா எங்க வீட்டு அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு போலீஸ் கேஸ் ஆனா கூட எங்க பார்த்தங்கறாரு. இப்போ நீங்க அந்த 6வது வசனம் பாருங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் ரத்தப்பழி. ஒரு ஊரே அவனுக்கு அகேன்ஸ்டா மாறுது. பட் ஸ்டில் அவனை இவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நம்ம இருந்தால் என்ன செஞ்சிருவோம்? ஐயா, உங்களால பிரச்சனை ரொம்ப வருது, நீங்க பேசாம வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்க நம்ம சொல்லிடுவோம் தானே. 2 தடவை வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்தா வெரிஃபிகேஷனுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதனால தான் பவுல் சொல்வாரு, அவர்கள் எனக்காக அவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்கம்பாரு. மென்ஷன் பண்றாரு. ஒரே வேர்ட்ல மட்டும் சொல்லிடுவாரு, எனக்காக அவங்க வந்து மிக முக்கியமான பின்னணியில ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆமா, தங்கள் கழுத்தை கொடுக்குறாங்க, எனக்காக அவ்வளோ தூரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, 1.5 வருஷம் இவனை வச்சு அவங்க பராமரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மூவ் அவங்க லைஃபை எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்து அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. 1.5 வருஷம் பவுல் இருக்கிறாரு. இப்போ ஏற்றுக்கொள்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அப்படியே பவுல் மாதிரி மாறுறாங்க. அது அவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான செகண்ட் ஸ்பிரிச்சுவல். இப்போ வந்து இன்னொரு ஒரு இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒரு பவுல் கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் டேக்அவேயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவரை கெஸ்டா பார்க்கல, இவரை மென்டராகவும் தாண்டி இவர்கிட்ட ஒரு காட்ஸ் இதை நான் ரிசீவ் பண்ணுன்ற ஒரு வாஞ்சையோட அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதை நான் வாங்கணும், இவர்கிட்ட இவர் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, கிரைஸ்ட் கிட்ட ஜூடாஸ் வந்து 3 வருஷம் இருக்காரு, கூட இருக்காரு. இவரு பவுல் வந்து அகிலா பிரிஸ்கில்லாவோட 1.5 வருஷம் இருக்காரு. 3 வருஷத்துல ஜூடாஸால கர்த்தர்கிட்ட இருந்து டேக்அவே எடுக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன எட்டர்னல் லைஃப் பத்தி பேசுறாரு, கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ் அவன் போவே இல்லையே. அதாவது அப்போஸ்தலன் ஜானுக்கு ஒரு ஆங்கிள் டீப்பா புரியுது ரெவலேஷன், ஜூடாஸ்க்கு இன்னொரு ரெவலேஷன் கிடைக்குது. அதாவது என்னன்னா, இந்த 2 இதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, ஒன்னாதான் இருக்காங்க. இவருக்கு ஒரு புரிதல் இருக்கு, இவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. எப்படி எனக்கு நினைச்சு பார்க்கும் போதே வியப்பாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க தான் நீங்க சொன்ன ஜான் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு வந்தார். இவன் இயேசுவை வச்சு சம்பாதிக்க நினைக்கிறான். 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. 2 பேரும் ஒரே டீச்சிங் தான் கேட்கறாங்க. 2 பேரும் ஊழியம் பண்றாங்க. இப்போ நீங்க எந்த கேரக்டரா இருக்க போறீங்க இதுல? அதான் இப்போ தேவனுடைய வீட்டுக்குள்ள நீங்க எந்த கேரக்டர் இதுல? இப்போ கிரைஸ்ட் அது ஃபேமிலி தானே, அவங்க 12 பேர் இருக்கிறது ஒரு ஃபேமிலி தானே. அந்த வீட்டுக்குள்ள 2 கேரக்டர் இருக்கு. ஒன்னு கிரைஸ்டுக்காக விட்டுட்டு வந்தது, இன்னொன்னு கிரைஸ்ட வச்சு சம்பாதிக்கிறது. இப்போ ஆக்கிலா பிரிஸ்கில்லா பவுலை வச்சு சம்பாதிக்கிறாங்களா இல்ல பவுலுக்காக எல்லாத்தையும் விடுறாங்களாங்கிறதாங்க கேள்வி. சாக்ரிஃபைஸா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டில்டிங் ஃபேக்டர். உங்க வீட்டுக்குள்ள காட் இருக்கிறாருன்னா காடுக்கான சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இருக்கும். அல்ல, கிறிஸ்து நமக்காக எல்லா பாடையும் பட்டுட்டாரு. அப்புறம் ஏன் பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நம்ம விட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்ன வேணாலும் இருக்கும். அந்த டேக்அவே வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நீங்க அந்த தொலைந்து போன அந்த காயின்ல அவங்க வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிளீன் பண்ணணும் இல்ல? அந்த தேவனுடைய வீட்டில் காயின் உள்ளே தான் விழுந்திருக்கு, உள்ள இருக்கிற வீட்டை அவங்க கிளீன் பண்ணுமே. கிளீன் பண்ணி தேடினாதான் அது கிடைக்கும்ல. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு, ஆனா கிரைஸ்டோட இவங்க இருக்காங்களா, அந்த டேக்அவே இவங்ககிட்ட இருக்கான்றதான் இப்ப கேள்வி. இந்த அகிலா பிரிஸ்கில்லா 1.5 வருஷம் அவங்க கூட இருந்ததுல நீங்க யோசித்து பாருங்க. வசனம் பின்னாடி சொல்லுது, ஆக்ட்ஸ் 18:24-26ல அப்போலோன்னு ஒரு ஆள் வராரு. அப்போலோ யாருன்னு கேட்டீங்கன்னா, பவுல் வந்து தனக்கு ஈக்குவலாக பேசுறாரு. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க. ஈக்குவலா வராரு. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல வராரு. ஒரு சேர்ந்து பவுலோட அப்போஸ்தலன் பவுலோட வராரு. ஒரு இடத்துல லெட்டர்ல எழுதுறாரு பவுல், நான் அப்போலோவை வர சொன்னேன், இப்பொழுது சமயம் இல்லை என்றான், எனக்கு டைம் இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன். ஆனா தேவனுக்காக ஓடுற ஒரு ஆமா, இவன் இப்படி வர்றதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் அப்போலோ வரும்போது இப்படி கிடையாது.
அப்போலோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக வரும்போது எபேஸுக்கு வரும்போது அப்படி கிடையாது. நீங்கள் 26வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 26ல் இருக்கும். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆல்ரெடி வெல் ரெட் வெல் நோன் பர்சன். ஆமாம், அவங்கள வந்து இவங்க 24ல் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவனை பற்றி என்ன வசனம் சொல்லுது, நீங்கள் இங்கிலீஷில் எப்படி வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 24ல now a certain Jew named Apollos, born at Alexandria, an eloquent man and mighty in the scriptures, came to Ephesus. Mighty in the scriptures. Mighty in the scriptures. அதாவது லேசா போடலங்க, பெரிய ஒரு வார்த்தை அது. Mighty in the scriptures. அவனுக்கு நீங்கள் போதிக்கணும். அக்கிலா பிரிஸ்கிலா போதிச்சிருக்கிறாங்க. இந்த போதிக்கிற தன்மை அவங்களுக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? அப்போஸ்தலன் பால் கிட்ட இருந்து. அந்த வீட்டில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில் 1.5 வருஷத்துக்குள்ள இவ்வளோ டேக்அவே இருக்கே. இன்னைக்கு கிரைஸ்ட் 3 வருஷம் கூட இருந்து ஜூடாஸ்க்கு வராத டேக்அவே இல்லை அது. அப்போ காட் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க எந்த அளவுக்கு காடு கிட்ட இந்த விஷயத்த வாங்கியிருக்கீங்க. நீங்க அப்போலோக்கு போதிக்கிற அளவுக்கு மாற வேண்டாமா? இன்னும் 30 வருஷம் ஆனாலும் யாருக்கிட்டையாவது இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆலோசனை கேட்குறவங்களா தான் இருக்காங்க. இன்னும் பைபிளில் வீக்காக தான் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? யார் சொல்லி கொடுப்பா? 1.5 வருஷம் பவுல் கூட இருந்ததுக்கே இவ்வளோ சொல்லி கொடுத்தா, ஹோலி ஸ்பிரிட் உங்க கூடவே 24 ஹவர்ஸ் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ வரணும், எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய மூவ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அநேக அப்போலோக்களை உருவாக்க முடியும். அதுதான் இந்த தேவனுடைய வீட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அக்விலா பிரிசில்லாவோட கேரக்டர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான டேக்அவே வந்து என்னென்னா, அந்த ஒன்னஸ் வந்துட்டாலே, ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் வந்துட்டாலே பல குடும்பங்கள் இன்றைக்கி காட்ஸ் பிளானுக்குள்ளே இருக்குன்ற சிங்க் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுதான் நான் ஒரு பெரிய டேக்அவே பார்க்குறேன். கடைசி 20 செகண்ட்ஸ் என்ன மேஜராக டேக்அவே சொல்ல விரும்புகிறீங்க இதுலேருந்து? ஹோலி ஸ்பிரிட்டை உங்கள் வீட்டுக்குள்ளே அலோ பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்டே, வாக் வித் த காட். இவ்வளவும் இருந்தால் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு நம்பி அப்போலோ அனுப்புவார். அப்போலோ மட்டும் இல்லை, பாலியை அனுப்புவார். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி தேவன் இருக்கும் பொழுது இவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ் உள்ள வீடாக மாறும். நீங்கள் இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணுங்களா மாறிடுவீங்க. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த பதிவில் ஒரு ஒரு கிங்டம் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒரு பெரிய டேக்அவே, தேவனுடைய வீட்டில் ஒரு பெரிய டேக்அவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பரிசுத்த ஆவி நம்ம இன்வைட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். எப்படி அக்விலா பிரிசில்லா வந்து ஒன்னாக இருந்தாங்கன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.